ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே சமையல். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த இனிமையான நாளில் இனிப்பான பூந்தி லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் 1 கப் மாவையும் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, 2 சிட்டிகை மஞ்சத்தூள். நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கலக்கி விடலாங்க. மாவு எடுத்து வச்ச கப்பிலேயே 3/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலக்கி விடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடலாங்க. மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி மாவு இருக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு பூந்தி கரண்டியில் 1 கரண்டி மாவை விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ஒரு முறை இந்த மாதிரி கலக்கி விடலாங்க. 15 செகண்ட் இருந்தால் போதுங்க. பூந்தி சாஃப்டாக இருக்கையிலேயே எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டால் முறுமுறுன்னு ஆயிடுங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற மாவுங்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. கடலை மாவு எடுத்து வச்சிருந்த கப்புலேயே 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஹையில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நுரைச்சி வரையில் இந்த மாதிரி ஒரு கம்பி பாகுபதம் வரணுங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நல்லா கலரிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. பொரிச்சு வச்சிருக்க பூந்தியை போட்டுக்கலாங்க. 1 சுத்து விட்டுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்குங்க. பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. மீதி இருக்க பூந்திங்களையும் 1 சுத்து விட்டு எடுத்துக்கலாங்க. காய்ச்சி வச்சிருக்க பாகை பூந்தியில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கிளறி விடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு 2 உடைச்சி வச்சிருக்கேங்க. அதை போட்டுக்கலாங்க. பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வறுத்து விடலாங்க. அரை கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விடலாங்க. நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பையும் திராட்சையும் பூந்தியில போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விடலாங்க. கலரிட்டு இன்னும் 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடலாங்க. உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க.
சூப்பரா பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.